தமிழகத்திலே வெள்ள நிவாரண பணிகள் பற்றிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே பொறுப்பில்லா தலைமைச் செயலாளர் ஞானதேசிகனும் நிவாரணப் பணி ஆணையாளர் அவர்களும் செயலாளர் மருத்துவம் அவர்களும் பேட்டி கொடுத்தார்கள். உண்மையிலேயே அவர்கள் எதற்காக பேட்டி கொடுத்தால் தெரியவில்லை. அனைத்து நிவாரணப் பணிகளும் நன்றாக சிறப்பாக நடக்கிறது என்று ஊழல் நத்தம் விஸ்வநாதனின் பேச்சை கேட்டுக்கொண்டு அவரை அருகே வைத்துக்கொண்டு ஒரு பேட்டி அளிக்கிறார்கள். அம்மாவின் ஆட்சியிலே நன்றாக எல்லாம் நடக்கிறது என்று உண்மையிலேயே ஒரு பொய்யான தகவலை மக்கள் மத்தியிலே பரப்புவதற்கு ஒரு தலைமைச் செயலகம் தேவையா? தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன் தேவையா? இப்போது தொலைக்காட்சியில் சென்று கொண்டிருக்கின்றது. 18 உயிர்கள் மியாட் மருத்துவமனையிலே பல லட்சம் ரூபாய் கட்டியும் உயிரை பிழைக்க வைக்க முடியவில்லை. பிணமாக மருத்துவமனை அரசாங்க மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன என்று கேள்விப்படும்போது மருத்துவ செயலாளர் சொல்கிறார் மியாட் குற்றமே இல்லை என்று. ஏன் இப்படி சொல்கிறாரே புரியவில்லை. நன்றாக மக்களுக்கு உலகத்துக்கு தெரிகிறது மியாட் யாருடைய கண்ட்ரோல் இருக்கிறது என்பது. அந்த மருத்துவமனைக்கு ஒரு சப்பை கட்டுவதற்கு ஒரு செயலாளர் தேவையா? ஞானதேசிகன் தேவையா? மக்கள் வரி பணத்தை வீடளிக்கின்ற இந்த IAS அதிகாரிகள் எப்போது திருந்துவார்கள்? ஊழல் ஆட்சிக்கு பின்னால் போகின்றவர்களை எல்லாம் இனம் காட்டக்கூடிய நாள் வெகு விரைவில் இல்லை. உண்மையிலே வேலை அளிக்கிறது. இனிமேல் 5000 ரூபாய்க்கு மேல் யாருக்கு நிவாரணம் வெள்ள நிவாரண பணம் கொடுத்தாலும் இறந்தவர்கள் உட்பட காசோலையாகவோ அல்லது டிராப்டாவோ எடுத்துத்தான் மக்களிடையே கொடுத்து அவர்களிடம் அத்தாட்சி வாங்கி கொண்ட ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். இவருடைய ஊழலுக்கு துணை போகின்ற அதிகாரிகளை வைத்துக்கொண்டு கொடுப்பார்களேயானால் ஊழலுக்கு துணை போகின்ற அதிகாரிகளை வைத்துக்கொண்டு கொடுப்பார்களேயானால் 4 லட்சம் என்று போட்டால் 1 லட்சம் தான் அந்த பாதிக்கப்பட்டது சென்றடையும். இதுதான் காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த முறை இந்த வெள்ள நிவாரணம் என்பது இவர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று. இயற்கையை அழிக்க நினைத்தார்கள் 25 ஆண்டுகளாக. அதன் விளைவு இயற்கை இவரை சோதித்து விட்டது. இனிமேல் மக்கள் சோதிப்பார்கள். உண்மையிலேயே நிவாரண பணி நரேந்திர மோடிக்கு உட்பட வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். பணத்தை நீங்கள் நேரடியாக கொடுங்கள். மக்களிடையே எப்படி கேஸுக்கு எல்லாம் செய்தீர்களோ நேரடியாக மக்களிடம் சென்று செல்ல வேண்டும். அது ஆதார் கூட எந்த கார்டும் டிராப்ட் மூலமாகவோ காசோலை மூலமாகவோ தான் கொடுக்கப்பட வேண்டும். 1000 ரூபாயோ அது 5000 ரூபாயோ வரை நீங்கள் நேரடியாக கொடுக்கலாம். மற்ற பணங்கள் நிச்சயமாக சொல்லுகின்றேன், அதை செயல்படுத்தவில்லை என்றால் திங்கட்கிழமை என்று நிச்சயமாக வழக்கு தொடரப் போகிறேன். பல ஆயிரம் கோடிகள் என்ன செய்தார்கள்? KK நகரிலே ஆயிரக்கணக்கான வீடுகள் இன்றும் தண்ணீரில் மிதக்கிறது. மீட்பு பணி என்ன செய்தார்கள்? தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, பால் இல்லை. 150 ரூபா பால். வெட்கமாகவே நத்தம் விஸ்வநாதன் கூறுகிறாரே எந்த மின் பாதிப்பும் இல்லை என்று. வெட்கப்படுகிறேன். இவர்களெல்லாம் நாட்டை ஆள வேண்டுமா? மக்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். உங்களுக்கு மணி அடிக்க துவங்கிவிட்டார்கள். இனிமேல் நிவாரணம் என்னுடைய பணம் மத்திய அரசிடம் கேட்டால் கூட சரி, மத்திய அரசு அதை காசோலை மூலமாகவும் அது நேரடியாக மக்களுக்கு காசோலை மூலமாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும். யாராரிடம் கொடுத்தார்களோ அவரிடம் கையொப்பம் வாங்கி அந்த அத்தாட்சியும் அரசாங்க விதானங்களை வைக்கப்பட வேண்டும் என்பதை வருத்தத்தோடு இருக்கின்றேன். இனிமேல் தயவுசெய்து பொய்யான தகவல்களை மாண்புமிகு முதல்வர் செய்கிறார். என்னையா மாண்புமிகு தகுதி என்ன இருக்கிறது? ஆகாயம் ஹெலிகாப்டரில் மக்கள் ஹெலிகாப்டர் சுற்றி விட்டா போதுமா? பராமரிப்பு இல்லாத காரணத்தால் இவரால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை வெள்ளம்.
இது நேச்சுரல் கலாமிட்டி அல்ல, அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்ட ஒன்று, கொள்ளையடிப்பதற்காக. ஆகவே சிந்தித்து செயல்படுகிற அரசு அதிகாரிகளே, இல்லை என்றால் நீங்கள் தான் மாட்டிக்கொள்ளப் போகிறீர்கள். பொய்யான தகவலை மக்களிடையே கொடுத்து மீண்டும் மாட்டிக்கொள்ளாதீர்கள். சகாயம் மதுரை கிரானைட் போடும் மற்றும் அடுக்குமாடி கட்டிடங்கள் பட்டது போதாதா? இன்னமும் உங்களுக்கு மூளைக்கு எட்டவில்லையா?